ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம இஃப்தார் விழா கிடக்க ஆரம்பிச்சாச்சு. டைரெக்டாக நோன்பு திறக்கவே ரெடியாகி உட்காந்தாச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இஃப்தாருக்கு எந்த ரெசிபியுமே வீட்டில் நாங்கள் செய்யவே இல்லை. கடையில் வாங்கினது தான். கடையில் போய் வசியும் பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி, காரப்போண்டா இதோட எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். அவன் புளுபெரியை வச்சு ட்ரிங்க்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நானே செய்கிறேன் அப்படின்னு அவனே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நாங்கள் இஃப்தாருக்கு எந்த வேலையும் பார்க்கல, எந்த ரெசிபியும் செய்யலைன்றா எங்களுக்கு டைம் கிடைக்கலங்க. எங்கள் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பைப் போட்டிருந்தாங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு பைப் போடுறாங்க. அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, நம்ம வீட்டு முன்னாடி வந்து பைப் போட்டாங்களா, அதை பார்த்துக்கிட்டு அந்த வேலையாக இருந்தவனால எங்களால் இஃப்தாருக்கு வந்து எந்த வேலையும் பார்க்க முடியும். இப்போ வசியம் பார்த்திங்கனாக்கும் நம்ம என்ன செய்கிறோமோ அதை ஒரு தடவை பார்த்துக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே செய்வான். ஆனால் என்ன கொஞ்சம் அவனுக்கு நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா. நானே செஞ்சு குடிக்கிறது. இப்போ அவனே வந்து புளிபெரி கலக்கி முடிஞ்சிடும். மம்மிக்கு தெரியும், சரி தெரியுமா? புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நோம்பு திறந்துட்டு டீ போட்டு குடிக்கலான்னு டீ போடுறதுக்காண்டி வீட்டில் டீ தூள் காலி ஆயிடுச்சுங்க. சரி, நம்ம டீ தூள் எடுத்து நம்ம ஃபுல் பண்ணிடலாம் சொல்லிட்டு இப்போ அதை டீ தூள் எடுத்து நம்ம வந்து பாட்டிலில் போட்டு வச்சுட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சிட போகிறோம். இப்போ நம்ம டீ போட்டு குடிச்சிக்கலாம். நாங்கள் வந்து நோம்பு திறந்தோம் டீ போட்டு குடிக்க மாட்டோங்க. நோம்பு டயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கும் ஒரு 9 மணிக்கு மேலே தான் டீ போட்டு குடிப்போம். இப்போ வந்து நம்ம நோம்புக்குன்னா காலை டீயே கிடையாது. சில பேர் சகருக்கு சாப்பிட்டு டீ குடிப்பாங்க. எனக்கு அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் நோம்பு திறந்துட்டு ஒரு 9 மணி போல் தான் டீ போட்டு குடிப்போம். டீ குடிச்சிட்டு தான் மற்ற சகருக்கு சமையல் வேலைலாம் பார்ப்போம். இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். எனக்கு நம்ம சகருக்கு வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி சகருக்கு என்ன சமையல் கேட்டிங்கனாக்கும் சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ், அவ்வளோதான். மற்ற எதுவுமே பண்ணலை. ஏன்னா நம்மளால் சாப்பிட முடியாதையா, இதே போதும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் இங்கே வந்து பருத்தி உரிச்சுக்கிட்டு இருந்தோம். பருத்தி வந்து இப்போ நோம்பு டயத்தில் வந்து பருத்தி வெடிக்கி தான். எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் தான். எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்க. சரி, பருத்தி கொண்டு வந்தாலும் நோம்பு வச்சுட்டு நம்மளால் பருத்தி உரிக்க முடியாது. ஆனால் சரி பருத்தி உரிச்சிட்டு பார்த்தாங்கிட்டா வேலை நைட்டு சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த சகு டைம் தான் பார்க்கணும். வசியம் மம்மி பாருங்கள் வச்சுங்க. வசியம் பாருங்கள், போர்வையை கூட உள்டாவா போத்தி தூங்கிக்கிட்டு இருக்கான். வசியமா வசீமா தெரியுமா? வசீம் மம்மி பாரு. வசீம் உஸ்பம் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் உஸ்பட்டா கத்துவான். நோம்பு வைக்காமல் உஸ்பாமல் இருந்தீங்களா, பாவம் உங்களை தான் சேரும் அப்படின்னு சொல்லிடுவான். எந்திரிமா. இப்போ சகருக்கு எழுந்திரிச்சாச்சுங்க. எழுந்திரிச்சு நான் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த பைப்பு தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு முன்னாடி போட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு இஃப்தாருக்கு வந்து வேலையை எங்களால் பார்க்க முடியல. பைப் ஆல்ரெடி எங்கள் வீட்டு எல்லா வீட்டு போட்டாங்க. இப்போ சகருக்கு எழுந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ சகர்கிட்ட எழுந்திரிச்சாச்சு. எந்திரிக்கவே முடியல. இந்த வசியம் யூஸ் பண்ணி அவன் எந்திரிக்கவே மாட்டேன்ட்டான். எப்படியோ நோம்பு நீ எந்திக்கிட்டே நான் உன்னை நோம்புக்கு என்ன சொல்கிறது, அப்போ நோம்பு வைக்க நான் தூங்கும் அப்படின்னு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டான். எங்கிட்ட எப்படி உட்காந்துருக்கு. நல்லா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நீ பார்த்தீங்களா இப்போ 3:45 ஆகுது. சகர் டைம் முடிவு டைம் வந்து 4:50 முடிஞ்சிருதான். இப்போ தான் சொன்னாங்க. அதோட சரி இப்போ பொறுமையாக சாப்பிட்டு முடிக்க கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, நாங்கள் சாப்பிட போகிறோம். பாச்சம்மா
லைட்டாக உப்பு குழம்பு